இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரிஸ் HTML 11th வீடியோங்க. டேபிள் டேக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்குங்க. ஒரு வெப்சைட் இருக்குன்னா வந்து நமக்கு இந்த டேபிள்ஸ்லாம் தேவைப்படுங்க. இந்த டேபிள்ஸில் வந்து டேட்டாக்கெல்லாம் நம்ம போடுவோங்க. எப்படிங்க டேட்டாவை போடுவோம்? டேபிள் ரோ அப்படின்ற மாதிரி TR அப்படின்ற டேக் மூலமாக போடுவோம். டேபிள் அப்படின்றது தான் டேக்குங்க. அதில் டேபிள் ரோ போட்டுக்கணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டிங் வேணும்ல, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் வேணும் இல்லைங்களா? அதுக்கு அந்த ஹெட்டிங்க்கு வந்து டேபிள் ஹெடர் TH அப்படின்றத போட்டுக்கலாங்க. அதே வந்து ஒவ்வொரு டேட்டா வேணும் இல்லையா, அதை டேபிள் டேட்டா அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. TD அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இந்த மொத்த டேபிளுக்கும் கேப்ஷன் வேணுமா, நீங்கள் கேப்ஷன் அப்படின்ற ஒரு டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிளை வந்து ஒரு வெப்சைட் மாதிரியே டேபிள் ஹெடர் ஃபூட்டர்னு பண்ண முடியுமா? பண்ண முடியுமாங்க. டேபிள் ஃபூட்டர்னு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தத்தையும் வச்சு ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஒரு வெப்பேஜில் டேபிளை ஷோ பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டேபிள் டேக் அப்படின்றத நாம் பயன்படுத்துவோங்க. இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. இப்போ வந்து நம்மளோட வெப்சைட்குள்ளே போகலாங்க. டேபிள் டேக் பொறுத்த வரைக்கும் வந்து டேபிள் அப்படின்றத நம்மளுடைய டேக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேங்க. ஸோ இதுதான் என்னுடைய டேபிள் டேக்குங்க. ஸோ நம்மளுடைய டேபிள் டேக் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் வந்து டேபிளுக்கு இந்த ஸ்டைல்லாம் கொடுக்குறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நம்ம CSS பார்க்கும்போது பார்க்கலாங்க. நம்மளுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ரோ போட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டு திரும்ப ஒரு டேபிள் ரோ போட்டு டேட்டாவை நான் போட்டிருக்கேங்க. இதுதான் டேபிள் டேக். மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்கிறோன்னா இங்கே பாருங்களேன். ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1னா எனக்கு அந்த கோடோட பார்டர் வந்து 1 சைஸ் இருக்கணுங்க. டேபிள் ரோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கொடுத்துருக்கேங்க. ஸோ என்னுடைய டேபிள் ரோ முதல்ல ஒரு டேபிள் ரோ இருக்குப்பா, அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன்ப்பா. சரி, ஓகே. அடுத்து வந்து இன்னொரு டேபிள் ரோ கொடுத்துருக்கேன், அதில் டேபிள் டேட்டா இருக்குங்க. டேபிள் டேட்டாவை கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டேபிள்குள்ளே வந்து 2 ரோ உருவாக்கி அதுக்குள்ளே டேபிள் டேட்டாவை நான் போட்டிருக்கேன். ஹெட்டரும் டேபிள் டேட்டாவும் போட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதான் டேபிள்னு சொல்லுவாங்க. சார் இந்த டேபிளுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற டேக் பேர் தான் கேப்ஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்ஷன் டேக்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கே நம்ம அதுக்கான இது கேப்ஷன்லாம் போட்டிருப்போம் பாருங்கள். டேபிள் போட்டிருக்கேன்னா பார்டர் ஈக்குவல் டு 1 கேப்ஷன் விக்கிடெக்கி வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ விக்கிடெக்கி வெப்சைட்னு கொடுத்துட்டேன். ஸோ டேபிள் ரோ போட்டிருக்கேன். அதே முன்னாடி போன அதே கோடு தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே பாருங்களேன், இந்த கேப்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப்ஷன் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கேப்ஷன் டேக்கை பயன்படுத்துவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஹெடர் டேக்குங்க, டேபிள் ரோ டேக்குங்க. ஓகேவா? டேபிள் ஹெடர் டேக்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், TH அப்படின்றது தான் டேக்குங்க. ஸோ இதுதான் அந்த THங்க. அடுத்து டேபிள் ரோனை வந்து ஒவ்வொரு டேட்டாவுமே வந்து TR அப்படின்ற டேக்குள்ளே தான் நம்ம கொண்டு போய் போடுவோம். ஸோ பாருங்களேன், TR அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரோ, அதுக்குள்ளே இருக்கிற 2 டேட்டா. ஓகே, இதுதான் டேபிள் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் டேட்டாவை நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். டேபிள் டேட்டானா நாங்கள் TD அப்படின்றது தான் டேக்குங்க. TDனா என்னது? அதாவது என்னுடைய டேட்டாக்கள் எல்லாமே வந்து டேட்டாக்கள் எல்லாமே ஹெட்டிங்கை வந்து THன்னு சொல்லுவோம் அண்ட் டேட்டா வந்து TD அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டேபிள் டேட்டா நமக்கு ரெடிங்க. ஸோ ஒரு டேபிளை வந்து நான் 3ஆக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். டேபிள் ஹெட்டு, டேபிள் பாடி, டேபிள் ஃபூட்டர் அப்படின்ற மாதிரி 3ஆக பிரிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. பண்ண முடியுமா? பண்ண முடியுங்க. ஸோ நான் இப்போ பார்க்குறது வந்து டேபிள் ஹெட் டேக்குங்க. ஸோ டேபிள் ஹெட் டேக்னா வந்து இங்கே பாருங்களேன், என்னுடைய மொத்த கோடிங்கை வந்து நம்ம 3ஆக பிரிக்கலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? என்னோடய பாடி டேக்கை போட்டேன். என்னோடய பாடி டேக் இருக்குங்க. பாடி டேக்குள்ளே வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கேன். சூப்பரு. ஒரு டேபிள் போட்டுட்டேன். டேபிளில் வந்து T ஹெட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன். T ஹெட்டில் வந்து டேபிள் ஹெட்டரில் வந்து டேபிள் ரோ டேபிள் ஹெட்டரை வந்து T ஹெட்டுன்ற ஒரு ஏரியாக்குள்ளே கொண்டு போய் போட்டுறது. மேலே இருக்கிற ஹெட்டிங் இருக்குல்ல, அதை ஒரு ஏரியாக்குள்ளே கொண்டு போய் போட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் பாடி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நான் வந்து நம்மளோட டேபிள் பாடியில் கொஞ்சம் கண்டென்ட் போட்டேன். டேபிள் ஃபூட்டரில் வேறு கண்டென்ட் போடுறேன். ஓகே காப்பி ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது டேபிள் ஹெட்டுங்க. T ஹெட்டில் வருதுங்க, போல்டில் வருதுங்க. என்னுடைய டேபிள் கண்டென்ட்டில் வந்து டேட்டாவை போட்டேன். அதுக்கப்புறம் ஃபூட்டரும் போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து T ஹெட்டுங்க. அதே வந்து T ஹெட் பார்த்தாச்சுங்க. T பாடி, T ஃபூட்டர், T ஃபூட் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டுங்க. ஓகேவா? ஸோ T பாடி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ T ஃபூட்டுக்கான கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ T ஃபூட்டுக்கான கண்டென்ட்டையும் பார்த்துட்ருக்குங்க. இது வந்து T ஃபூட்டுங்க.
சரிங்களா? ஓகேவா? டீ ஃபுட்டுங்க. ஸோ டீ ஃபுட்னா வந்து இதுதாங்க டீ ஃபுட்டுங்க. ஸோ டீ பாடி அப்படின்னா வந்து இதுதான் டீ பாடிங்க. டீ பாடிங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டேபிள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த டீ ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இந்த டீ ஃபுட்ன்றது ஒரு டேபிளுடைய கடைசியில் வருங்க. ஸோ இது டீ ஃபுட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பாடியில் வந்து இந்த சென்டரில் இருக்கிற கண்டென்ட்டுங்க. இந்த சென்டரில் இருக்கிற கண்டென்ட் தான் வந்து டீ பாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து லைக் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ தட் யூ வில் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸுங்க.